ராஜ் பெட்டிக்ரோ ஸ்ரீலங்கா அழைக்க போகிறோம். இப்பொழுது பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அவர்களே. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சாமுவேல். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் அங்கிள், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எமது இலங்கை மண்ணிலே அதிகாலை வேளையிலே உற்சாகத்தோடு ஆவியின் அபிஷேகத்தை நிறைந்து வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய செய்தியை கேட்க நாங்கள் தாகத்தோடு வாஞ்சியோடு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, 97 ரேடியோவில் உங்களுடைய செய்தி போய்கொண்டிருக்கிறது. அதுக்காக நன்றி சொல்கிறேன். இப்பொழுது உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். உங்கள் செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். சங்கமம் வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். சங்கீதம் 40வது அதிகாரம் 2-3 வசனங்கள். சங்கீதம் 40, 2-3 வசனங்கள். பயங்கரமான குழியிலும் ஊளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று ஒரு கேள்வியை கேட்டால் அநேக காரியங்களை நாம் சொல்ல முடியும். இந்த நாளிலும் இந்த வசனத்துல இருந்து நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி ஒரு சில குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, அதான் கவனிங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் தூக்கி எடுத்து உயர்த்துகிற தேவன். தேவன் பாருங்க, நம்மளை தூக்கி எடுத்து அதோட நின்றுடாம ஆண்டவர் செய்கிற மற்ற இன்னொரு வேலை என்னன்னா நம்மளை உயரத்துல வைப்பதுதான். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில இதை கொஞ்சம் ஆழமாய் தியானித்து பார்ப்பது நல்லது. தேவன் யாரையும் தூக்கி எடுக்காமல் உயர்த்துவது கிடையாது. இன்றைக்கு நாம ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு உயர்வை எதிர்பார்த்திருக்கிறோம், ஒரு பெருக்கத்தை எதிர்பார்த்திருக்கிறோம், ஒரு வளர்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் என்னை பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு உயரத்துக்கு போக வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். நல்ல விஷயம்தான், வரவேற்கத்தக்கதுதான். இந்த தேவனும் நம்மை உயர்த்துகிறதுல தான் அவருக்கு சந்தோஷம், நம்ம மேன்மையாக வைக்கிறதுல அவருக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் தேவன் ஒரு மனுஷனை தூக்கி எடுக்காம அவர் உயர்த்துவது கிடையாது. நாம் சில நேரங்கள்ல என்ன நினைக்கிறோம், மற்றவர்களை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார், பயன்படுத்துகிறார், மிகுந்த உயரத்துக்கு கொண்டு போயிருக்கிறார், அப்படியெல்லாம் நாம பார்க்கும் பொழுது, கவனிக்கும் பொழுது, தேவன் என்னையும் அப்படி பயன்படுத்த மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி நமக்கு வருகிறது. ஆனா உண்மையாகவே வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மை தூக்கி எடுக்காமல் உயர்த்துவது கிடையாது. நான் ஆரம்பத்துல சொன்னது போல, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் தூக்கி எடுத்து உயர்த்துகிற தேவன். எவைகளிலிருந்தெல்லாம் தேவன் நம்மை தூக்கி எடுக்கிறார் என்பதை குறித்து வேதாகமத்துல ஒரு 4 குறிப்பை உங்களுக்கு காண்பித்து தந்து ஒரு குறிப்பை நாம் அதை கொஞ்சம் ஆழமாக தியானிக்கலாம். முதலாவது பாருங்க, ஆதியாகமம் 37வது அதிகாரம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 23, 24 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, யோசேப்பு தான் சகோதரத்தில் சேர்ந்த பொழுது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கே அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, வெறும் குழியிலிருந்து தேவன் யோசேப்பை தூக்கி முழு எகிப்துக்கும் அதிகாரியாக உயர்த்தினார். நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, தேவன் எங்கிருந்து யோசேப்பை தூக்கி எடுக்கிறாராம், வெறும் குழியில இருந்து தேவன் யோசேப்பை தூக்கி எடுத்தார். அதோட நின்று விடல,
அவன் உயர்ந்த எகிப்துக்கே ஒரு உயர்ந்த அதிகாரியாக தேவன் அவனை நியமிக்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சில நேரங்கள்ல நீங்களும் கூட எல்லாரும் உங்களை உரிந்துட்டு வெறுமையாக்கி விட்டார்களா? உங்கள் சகோதரர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், உங்களுடைய சேர்ந்து வியாபாரம் செய்த பார்ட்னரா இருக்கலாம், உங்களோடு கூட பயணித்த நபர்களா இருக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் உரிந்து எடுத்து விட்டு வெறுமையாக்கி விட்டார்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை அந்த வெறுமையில இருந்து தூக்கி எடுத்து அவர் உங்களை உயர்த்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது காரியம் பாருங்க. இரண்டாவது இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்த தருண வசனம் சொல்லுகிறது, தேவன் எவைகள் இருந்தெல்லாம் நம்மை தூக்கி எடுக்கிறார் என்று சொல்லி 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம். 2 சாமுவேல் 22வது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது 17, 18. 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 17, 18. உயரத்திலிருந்து அவர் கையை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருகளுக்கு என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். நடக்கவனீங்க. இரண்டாவது, ஜலப்பிரவாகத்தில இருந்து கர்த்தர் நம்மை தூக்கி விடுகிற தேவன். இந்த இடத்துல தாவீது உண்மையாகவே ஜலப்பிரயாணத்துக்கு அவர் முகம் கொடுத்தாரா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பினால், அப்படி அவர் அந்த சம்பவங்களில அவருடைய வாழ்க்கை வரலாறுல நாம் அதை பார்க்க முடியாது. அப்ப இந்த ஜலப்பிரகாலம் என்று சொல்லுகிறது காரியம் எது என்று சொன்னால், சத்துருக்களை அவன் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறான், வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது தப்பித்துக் கொள்ள முடியாது, எங்கும் விலகி ஓட முடியாது, அவருடைய கைகளை சிக்குண்டு தவிக்கிற பொழுது தேவன் வானத்துல இருந்து கையை நீட்டி தூக்கி விடுகிற தேவன். எதிரிகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, சத்துரு நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, வெள்ளம் போல வரும் பொழுது நம்ம திகைத்து நிக்கிறோம். எங்க போகிறேன்னு தெரியல, என்ன செய்யறன்னு தெரியல, எப்படி இதுல இருந்து தப்பித்துக் கொள்ளுகிறது என்று தெரியாம தடுமாறுகிற பொழுதெல்லாம் தேவனுடைய கரம் உங்களை தூக்கி எடுக்க அது வல்லம் உள்ளதாய் இருக்கிறது. தூக்கி எடுக்கிற தேவன். சத்துருக்கள் வெள்ளம் போல வரும் பொழுது உங்களை தூக்கி எடுக்கிற ஒரு தேவன். மூன்றாவதாக வசனத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, மாற்கு எழுதின சுவிசேஷம் மாற்கு 1வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா பைபிள் சொல்லுகிறது, மாற்கு 1வது அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். 30, 31 வசனங்களை பாருங்க. மாற்கு 1வது அதிகாரம் 30, 31 வசனங்களை இப்படி வாசிக்கிறோம். வசனம் இப்படி சொல்லுகிறது, அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவள் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அப்பொழுது அவள் அவளுக்கு பணிவிடை செய்தார். நீங்க வசனம் சொல்லுகிறது, வியாதி படுக்கையிலிருந்து தேவன் நம்மை தூக்கி விடுகிற தேவன். வாழ்க்கையில நாம் சில நேரம் பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு நாம நல்லா இயங்கி கொண்டிருக்கிறோம், நல்லா ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சடுதியாக ஏதோ ஒரு வகையில நம்ம வியாதிப்பட்டுறோம், பலவீனப்பட்டுறோம், எங்க போகிறோன்னு தெரியல, என்ன செய்யறன்னு தெரியல, தொடர்ந்து காரியங்களை செய்ய முடியாத நிலைமைக்கு நம்ம படுக்கை ஆகிடுறோம். என்ன செய்யறோன்னு தெரியாம தடுமாறும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை கிட்ட வந்து தேடி வந்து நம்மளை தூக்கி விடுகிற நல்ல தேவன். நல்ல கவனிங்க. இந்த நேரத்துல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரியே, எனக்கு பிரியமான தகப்பன்மாரே தாய்மாரே, நன்றாக கவனிங்க. தூக்கி விடுகிற ஒரு தேவன் உங்கள் அருகாமையில நிற்கிறார். எந்த படுக்கையில நீங்க இருந்தால், ஒரு வாரமாய் படுத்த படுக்கையா இருக்கிறீர்களா, ஒரு மாதமாய் படுத்த படுக்கையில் இருக்கிறீர்களா, பல ஆண்டுகளாக படுத்த படுக்கையில் நீங்க இருக்கிறீர்களா, உங்கள் அருகாமையில நிற்கிற இயேசு என்கிற இந்த நல்ல ஆண்டவர் உங்களை தேடி வந்து உங்களை தூக்கி விடுகிற நல்ல தேவன். நல்ல கவனிங்க. இந்த வசனம் சொல்கிறது, உடனே அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், பெரிய ஒரு அற்புதம் நடந்தது.
ஆண்டவருக்கு அவள் பணிவிடை செய்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான்காவதாக இன்னொரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். வசனம் சொல்லுகிறது பாருங்க, சங்கீதம் 27வது அதிகாரம். சங்கீதம் 27வது அதிகாரம் இப்படி நாம வாசிக்கிறோம். சங்கீதம் 27:5 இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கவனிங்க, வசனம் சொல்கிறது ஒளித்து வைத்து உயர்த்துகிற நல்ல தேவன். நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது மிக அழகான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஒளித்து வைத்து, தீங்கு வரும்பொழுது கர்த்தர் நம்மளை ஒளித்து வைப்பாராம். கொள்ளை நோய்கள் தேசத்துல பெருகும் பொழுது கர்த்தர் நம்மளை ஒளித்து வைப்பாராம். பொல்லாத கொடிய ஆபத்தான சூழ்நிலைகள் தேசத்தை கவ்விக்கொள்ளும் பொழுது, மூடிக்கொள்ளும் பொழுது தேவன் நம்மளை ஒளித்து வைப்பாராம். தீங்கு நாட்களில் நம்மளை ஒளித்து வைத்து உயர்த்துகிற நல்ல தேவன். நான் 4 குறிப்பு சொன்ன, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. வசனம் சொல்லுகிறது வெறும் குழியிலிருந்து தூக்கி எடுத்து நம்மளை உயர்த்துகிற தேவன். ஜலப்பிரவாகத்தில் இருந்து நம்மை தூக்கி எடுத்து உயர்த்துகிற தேவன். வியாதி படுக்கையில் இருந்து நம்மை தூக்கி எடுத்து உயர்த்துகிற தேவன். ஒளித்து வைத்து, நம்மை ஒளித்து வைத்து, நல்லா கவனிங்க, அவர் நம்மை உயர்த்துகிற நல்ல தேவன். எனக்கு பிரியமான தேவன் சொன்னீங்க, தேவன் நம்மை உயர்த்துகிறதுல அவர் மிகவும் வாஞ்சையோடு, விருப்பத்தோடு, மிகுந்த ஆவலோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நிக்கிற பொழுதுதான், ஆண்டவரே என்னை உயர்த்துங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை பெருக பண்ணுங்க, என்னை பயன்படுத்துங்க, என்னை கொண்டும் தேசத்துல பெரிய காரியங்களை செய்யுங்க, என்னுடைய குடும்பத்துல என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க, நான் வாழ்கிற வசிக்கிற இடத்துல என்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துகிற நல்ல தேவனாயிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவஜானிங்க, வசனத்தை பாருங்க. நாங்க சங்கீதம் 40வது அதிகாரத்துல நாம இப்படி வாசிக்கிறோம். இன்னைக்கு அநேக நேரங்களில நல்ல கவனிக்க, வசனம் சொல்லுகிறது ஊளையான சேற்றிலிருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்கிறார். பாவம் என்பது ஒரு ஊளையான சேருங்கிறதை நம்ம மறந்து விடக்கூடாது. பாவத்தை இன்றைக்கு சத்துரு எப்படி மக்களுக்கு காண்பிச்சு கொண்டிருக்கிறான் என்றால், அது ஒரு தண்ணீரை போன்ற ஒன்று. நாம கழிவிட்டு இலகுவாக கடந்து போய் விடலாம், அல்லது காலை வைத்து விட்டு இலகுவாக எடுத்து விடலாம். பாவமானது எவ்வளவு மோசமான ஒன்று என்பதை அவருடைய கண்களுக்கு மறைத்து அது மிகவும் இலகுவான ஒன்றாக இந்த உலகத்தில் இன்றைக்கு மக்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறான். ஆனால் என் வேதம் சொல்லுகிறது பாவம் என்பது ஒரு ஊளையான சேர். நாம காலை வைத்துட்டோம் என்று சொன்னா அது நம்ம இன்னும் ஆழத்துக்கு அது நம்ம இழுத்துக்கொண்டு போகவே ஒழிய நம்ம மீண்டும் வெளியே வர முடியாதபடி செய்துவிடும். இன்னைக்கு நிறைய மனுஷர்களை நீங்க கவனித்து பாருங்க. பாவம் செய்தவர் விரும்பி செய்திருப்பார்களா, அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவரையும் நாம விசாரித்து பார்த்தா ஏதோ ஒரு விளையாட்டுக்காக நான் இதை செய்தேன், ஒரு முஸ்பாத்திக்காக நான் இதை செய்ததான், சேர்ந்து செய்கிற ஒரு இன்றைக்கு மட்டும்தானே அப்படின்னு நான் நினைத்ததான். ஆனால் காலப்போக்குல அது அவர்களை இன்னும் ஆழத்துக்கு இழுத்து கொண்டு போய் இன்றைக்கு விடுபட முடியாத அளவுக்கு பெரிய அடிமைகளாக பாவம் மனிதர்களை மாற்றி விட்டது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனனி, தேவன் உங்க தலைக்கு மேல ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். உங்களை வாழ வைக்கிறதுக்கு தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்களை உயர்த்தி வைக்கிறதுக்கு தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நீங்களும் 4 மனுஷர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். அவர் உங்களை உயர்த்துகிறதுல அவர் இன்றைக்கும் விருப்பத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். இந்த பாவ குழியில இருந்து, இந்த மோசமான ஊளையான சேற்றில இருந்து விடுபடுவதற்கு நாம் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம், எவ்வளவோ நாம் அங்கும் இங்கும் ஓடி நாம காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு பரிகாரம் செய்தும் ஒரு மாற்றமும் வரவில்லை என்று சொல்லி. எனக்கு
பிரியமான தேவனுடைய ஜனமே, நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல முடியும். உங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்த ஒரு தேவன் உண்டு. இந்த உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்த்த ஒரு தேவன் உண்டு. அவர் பேர்தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர். நீங்க எந்த பாவத்துல, எந்த ஊழையான சேற்றுல அடிமைப்பட்டு கிடந்தாலும் உங்களை தூக்கி எடுக்கிறதுல அவர் இன்றைக்கும் ஆர்வமாயிருக்கிறார், விருப்பமாயிருக்கிறார். இந்த இந்த உலகத்துல இந்த பாவத்துக்கான பரிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நாமம், அது இயேசு என்கிற நாமம் தான். வானத்தின் மேலேயும் பூமியின் கீழேயும் இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இந்த நாமத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, இந்த நாமத்துக்கு பின்னால் இருக்கிற ஆண்டவராக இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, நம்மை தேவன் தூக்கி எடுத்து அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நல்லா கவனிங்க, தூக்கி எடுக்காமல் தேவன் யாரையும் உயர்த்துவது கிடையாது. உலகம் 1000 சொல்லலாம், உலகம் பல பிழையான கோணங்கள் உங்களுக்கு காட்டி தரலாம், உலகம் ஒரு குறுக்கு வழியில உங்களை உயரத்துக்கு கொண்டு போறதுக்கு ஆலோசனை சொல்லலாம். ஆனால் ஒன்றை நான் தைரியமா சொல்ல முடியும், தூக்கி எடுக்காமல் தேவன் உங்களை பயன்படுத்த முடியாது. தூக்கி எடுக்காமல் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. தூக்கி எடுக்காமல் தேவன் உங்களை உன்னதத்துக்கு கொண்டு போக முடியாது. தூக்கி எடுக்காமல் தேவன் உங்களை கண்மலையின் மேல உயர்த்தி வைக்க முடியாது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நோக்கி பார்த்தால் அவர் நம்மை தூக்கி எடுத்து உயர்த்துகிற நல்ல தேவன். இரண்டாவதாக இன்னொரு குறிப்பை நாம பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது பாருங்க, இந்த 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 வசனத்துல நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ல முடியும் பாருங்க. வசனம் சொல்லு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் தேவன் தூக்கி எடுத்து நம்மை பயன்படுத்துகிற நல்ல தேவன். 14வது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. 14வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 31வது வசனத்தை கவனித்து பாருங்க. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அல்ல கவனிங்க, பேதுருடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் அவனை எப்படி தூக்கி எடுத்து இந்த தேசத்துக்கு மிகுந்த பிரயோஜனமுள்ள பாத்திரமாக பயன்படுத்தினார் என்று கவனித்து பார்ப்போம் என்றால், வசனத்தை நீங்க கூர்ந்து கவனிப்பேன் என்று சொன்னால், வசனம் இப்படி வாசிக்கிறோம். அவருடைய அழைப்பிலே நடந்தால், அவருடைய வார்த்தையிலே நடந்தால் தேவன் உங்களை தூக்கி எடுத்து அவர் உங்களை உயர்த்துகிற நல்ல தேவன். அவருடைய வார்த்தையில நடக்கும் பொழுது, அவருடைய அழைப்புல நடக்கும் பொழுது நீங்க ஒரு நாளும் மூழ்கி போவது கிடையாது. ஏனென்றால் உங்களை தூக்கி எடுக்கிற ஒரு நல்ல தேவன் உண்டு. இந்த சம்பவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல முடியும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் ஒரு படகுல 12 சீடர்களோடு கூட சேர்ந்து இன்னொரு கரையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒரு எதிர்காற்று அவர்கள் மேல மோதுகிறது. அலைகள் பிரவாகித்து அந்த படகின் மேல மோதுகிறது. எல்லாரும் மரண பீதியில பயத்துல நடுங்கி கொண்டிருக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்து வருகிற ஒரு சம்பவத்தை நாம் அங்க வாசம். எல்லாரும் பயந்தார்கள். கடல் நடுவுல நடந்து வருகிறது ஒரு ஆவேசமா இருக்க முடியும், ஒரு ஆவியா இருக்க முடியும். ஏனென்றா அவர்கள் மீனவர்கள். அவர்கள் அந்த கடல்ல நிறைய பேர் கடல்ல படகு மூழ்கி மரித்து போன நிறைய சம்பவங்கள் கடல்ல நடந்திருக்கிற அவர்கள் கண்டிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆகவே அவர்கள் நினைத்தார்கள், செத்து போன ஏதோ ஒரு ஆவிதான் எழும்பி வருகிறது என்று பயந்து நடுங்க ஆரம்பித்தார்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த சூழ்நிலைக்கு மத்தியில அந்த அந்த சம்பவத்தில் நம்ம வாசிக்கிறோம், பேதுருவும் அந்த படகிலே இருக்கிறார். எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற பொழுது அந்த பேதுரு மட்டும் அந்த நடந்து வருகிற அந்த ஆவேசத்தை அல்லது அந்த ஆவியை அவன் உற்று நோக்கி பார்க்கிறான். உற்று நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சத்தம் வருது, பயப்படாதீர்கள், நான் தான் என்று சொல்லி. உடனே பேதுரு சொல்லுகிறான் பாருங்க, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் கடல் மேல நடந்து வருகிறதுக்கு எனக்கு கட்டளை விடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த பகுதியில வாசிக்கும் பொழுது வசனத்துல நான் இப்படி வாசிக்கிறோம். இந்த பகுதிகளை வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, பேதுருவினுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால் 12 சீடர்களை பார்க்கிலும்
12 சீடர்களை பார்க்கலும் பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அசைக்க முடியாத ஆண்டவர் மேல ஒரு பெரிய பற்றுதல் இருந்ததை நீங்க பார்க்க முடியும். பேதுரு, ஆண்டவரோடு கூட இருந்த பேதுரு, அந்த ஆண்டவர் செய்கிறதை எல்லாம் தானும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆசை, ஒரு பெரிய விருப்பம் இந்த பேதுருக்கு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. பேய்களை துரத்துறது அருகாமையில இருந்து பார்க்கிறான். நோய்களை சுகமாக்குறது அருகாமையில இருந்து பார்க்கிறான். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறதை அருகாமையில இருந்து பார்க்கிறான். ஒவ்வொரு முறையும் பேதுருவை தேவன் கூட்டிட்டு போகிற பொழுதெல்லாம் பேதுருக்குள் ஒரு பெரிய ஒரு வாஞ்ச, ஒரு பெரிய ஆசை. நானும் ஒரு நாள் இந்த இயேசுவை போல பேய்களை திரட்ட வேண்டும், நோய்களை சுகமாக்க வேண்டும், மரித்தோரை உயிரோட எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆசை அவங்களுக்குள்ள இருந்ததை நம்ம பார்க்க முடியும். ஆனா இந்த இடத்துல நம்ம வாசிக்கிற பொழுது பேதுரு ஆண்டவர் பார்க்கிறான், இயேசு கடல் மேல நடந்து வருகிறான். உடனே அவனுக்குள்ள இன்னும் ஆசை, நானும் கடல் மேல நடக்கும். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, வசனம் சொல்லுகிறது அந்த பேதுருக்குள்ள அவ்வளவு ஆசை. இயேசு செய்தது போல நானும் செய்ய வேண்டும். இன்னைக்கு நாம் எவ்வளவோ ஆசைகளை விருப்பங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா பேதுருடைய ஆசைகள் விருப்பங்கள் எவ்வளவு வித்தியாசமானது பாருங்க. இயேசுவை போல நானும் செய்ய வேண்டும், இயேசுவை போல நானும் நடந்து காண்பிக்க வேண்டும், இயேசுவை போல நானும் ஆண்டவருடைய ஆட்சியத்துல பயன்பட வேண்டும், வாழ்ந்தால் இந்த இயேசுவை போலதான் வாழ வேண்டும் என்கிற ஒரு பெரிய விருப்பத்தோடு பெரிய ஆசையோடு பேதுரு என்ன செய்கிறான்? ஆண்டவரை பின்பற்றுகிறான். நல்ல கவனிங்க. இந்த இடத்துல நாம் கவனிக்கிற ஒரு காரியம், பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நடந்து வா அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல நாங்க நல்லா கவனிக்க வேண்டியது, அவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி பேதுரு கடல் மேல இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, அந்த சீடர்கள் 12 சீடர்கள்ல 11 பேர் அந்த போட்ல இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் கத்தி இருப்பாங்க, பேதுருவே, யாரோ ஒரு மனுஷன் கூப்பிடுறாரு, யாரோ ஒரு ஆவி கூப்பிடுது, அந்த ஆண்டவர் சொல்றாருங்கிறதுக்காக தயவு செய்து கடல்ல இறங்கிறாரு, அது உன்னை மிகுந்த ஆழத்துக்கு இழுத்து கொண்டு போய்விடும். மரணத்தோடு நீ போராடுகிற, மரணத்தோடு விளையாடாத, தற்கொலைக்கு இது சமானம் அப்படின்னு சொல்லி, உனக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கலாம், உன்னுடைய உறவுகள் இருக்கிறாங்க, சொந்தங்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் நினைச்சிரு, தயவு செய்து ஓட்ட விட்டு மாத்திரம் இறங்கிறாரு, இது மிகுந்த ஆழமான கடல் அப்படின்னு சொல்லி பேதுருவை தடுப்பதற்காக எவ்வளவோ முயற்சிகள், எவ்வளவோ வார்த்தைகளை இந்த பேதுருவுக்கு அந்த போட்ல இருந்த அந்த சீடர்கள் சொல்லியிருக்க கூடும். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய ஆரம்பிக்கிற போது, ஆண்டவருக்காக எதையாவது செய்ய நாம நினைக்கிற பொழுது நிறைய தடைகள் வரும், நிறைய சத்தங்கள் வரும். இப்ப இந்த சம்பவத்தை கவனிச்சு பாருங்க. பேதுருவுக்கு ஒரு இந்த நேரத்துல உடனடியாக ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டி இருக்குது. ஒன்று, முன்னால இயேசு வான்னு கூப்பிடுகிற ஒரு சத்தம் கேட்குது, பின்னால அவருடைய சீடர்கள் நாம் போகாத, பேதுருவே போகாதன்னு சொல்லுகிற இன்னொரு சத்தம் கேட்கிறது. ஏதாவது ஒன்று அவன் நிராகரித்துத்தான் ஆக வேண்டும், ஏதாவது ஒன்று அவன் விலக்கித்தான் ஆக வேண்டும். ஆகவே பேதுரு, ஆண்டவரை போல நானும் காரியங்களை செய்யணும், ஆண்டவருக்கு போல நானும் காரியங்களை சாதிக்கணும், ஆண்டவரை போல நானும் பேய்களை, நோய்களை, மரித்தோரை எழுப்பணும், கடல் மேல நடக்கணும், ஆண்டவர் என்னென்ன செய்கிறாரோ நானும் அதை செய்யணும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு, ஒரு பெரிய ஆசையோடு, விருப்பத்தோடு அவன் கடல் மேல நடந்து வருகிற பொழுது இன்னொரு சத்தம் கேட்கிறது, போகாத போகாத போகாத. முன்னால ஒரு சத்தம் கேட்கிறது, வா வா வான்னு சொல்லி. ரெண்டுல ஏதாவது ஒரு சத்தத்தை அவன் நிராகரிக்க வேண்டும். உடனே பேதுரு என்ன செய்தான் தெரியுமா? பின்னால கேட்கிற அந்த சத்தத்தை அவன் நிராகரித்தான், முன்னால கேட்கிற சத்தத்தை கூர்ந்து கவனித்தான். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவருடைய வார்த்தையை நான் நம்பி போகலாம். ஏன் இந்த பேதுரு இந்த கடல் மேல இறங்கி நடந்து போறான் தெரியுமா? அவருடைய வார்த்தையை நம்பி, அவருடைய வார்த்தையில அவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. இதே பேதுருதான் ஒரு முறை ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படவில்லையே என்று சொல்லி கவலையோடு கரைக்கு வந்து நிற்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நான் சொல்லுகிற இந்த வலது பக்கமா இந்த வலையை போடும் சொன்ன பொழுது அந்த பேதுரு சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே, ராம் முழுவதும் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டேன்,
ஆனால் உங்களோட வார்த்தையின்படி நான் செய்கிறேன். உண்மையா நல்லா கவனிங்க. அந்த வார்த்தை மேல அவனுக்கு இருந்த அந்த பெரிய நம்பிக்கை அதுதான். அவனுக்கு இந்த ஞாபகம் வருகிறது, ஒரு நாள் தேவன் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி நாம வலைய போட்ட பொழுது எவ்வளவு மீன்களை நம்ம பிடித்தோம். அதே ஆண்டவர் தான் இப்ப சொல்லுகிறார், நீ கடல் மேல நடந்து வா. ஆண்டவரோட வார்த்தையை நம்பி நாம் நடக்கலாம், மூழ்கி போக மாட்டோம். ஏனென்றால் தேவனுடைய கரம் நம்மை தூக்கி எடுக்கிறதுக்கு அது எப்பொழுதும் ஆயத்தமாகவே இருக்கும். நல்ல கவனிங்க, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் ஒரு காரியத்தை ஆண்டவருக்கென்று சாதிக்க வேண்டும் என்று சொன்னார், ஆண்டவரால வல்லமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார், நாம் ஒன்று பின்னால கேட்கிற சத்தத்தை நிராகரிக்க வேண்டும். உலகம் நம்மளோடு பேசும், மனுஷர்கள் நம்மளோட பேசுவார்கள், மாமிசம், நம்முடைய சொந்த மாமிசம் நம்மளோட பேசும், போகாத போகாத. உலகம் சொல்லும் போகாத. பிசாசு அவனும் நம்மளோடு கூட போராடுவான், போகாத போகாத. இயேசு சொல்லுற வார்த்தையை நம்பி கடல்ல இறங்கி போயிடாத. ஆனால் நாம் அவைகளை நிராகரித்து விட்டு இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தையை மாத்திரம் நம்ம பிடித்து நடக்க ஆரம்பிப்போம் என்று சொன்னார். நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் சொல்ல முடியும். நல்லா கவனிங்க, போட்ல இருந்த 11 பேரும் ஆண்டவரால பயன்படுத்தப்பட்டாங்களான்னு எனக்கு நல்லா தெரியல. ஆனா உண்மை என்னண்டா, நடந்து இறங்கி வந்த பேதுரு, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் தொடக்கம் 12வது அதிகாரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேதுரு தான் ஹீரோவாக இருக்கிறான். பேதுருவை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை செய்தார். நான் என்ன சொல்ல வாரேன் என்று சொன்னா, கர்த்தருக்காக அவரோட வார்த்தையில நீங்க நடக்கும் பொழுது, கர்த்தருக்காக அவர் அழைத்த அழைப்புல நீங்க நடக்கும் பொழுது, தேவன் உங்களை கொண்டு தேசத்துல பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு அதுல கவனிச்சு காட்டுறேன் பாருங்க. வசனம் சொல்லுகிறது, இப்ப இவர் நடந்து போய்கொண்டிருக்கிற நேரம் திடீரென்று காற்று பலமாயிருக்கிறது, கடல் அலைகள் பலமாயிருக்கிறது. என்ன செய்கிறது பின்னுக்கு திரும்பி பார்க்கிறார், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் மூழ்கி போகிறார். கவனிங்க, பேதுருவுக்குள்ள இருக்கிற இன்னொரு பெரிய அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். உம்மை நம்பி நான் நடந்து வந்திருக்கிறேன், உண்மை சார்ந்து நான் வந்திருக்கிறேன், உங்களோட வார்த்தையை நம்பி நான் இந்த கடல்ல இறங்கி இருக்கிறேன், என்னை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உங்களை அழைத்திருந்தால் அவர் உங்களை போஷிக்க முடியும், உங்களை உடுத்துவிக்க முடியும், உங்களோட தேவைகளை சந்திக்க முடியும், உங்களை தூக்கி எடுக்க முடியும், காப்பாற்ற முடியும். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் நமக்குள்ள தட்டி எழுப்பப்பட வேண்டும். நல்ல கவனிங்க, பேதுரு ஒரு நல்ல மீனம், நீந்த தெரியாதவன் அல்ல. நல்லா கவனிக்கணும் நீங்க. வசனம் சொல்லுகிறது, அந்த பேதுரு எந்த முயற்சியும் எடுக்கல, ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற, ஆண்டவரே நீங்க தான் என்னை காப்பாற்ற வேண்டும், நான் நீந்த மாட்டேனா, எனக்கு நீந்த தெரியானா நான் நீந்த மாட்டேன், ஏன்னா நான் உங்களுடைய அழைப்புல வந்திருக்கிறேன், உங்களுடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிறேன், என்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உம்முடையது, என்னை தூக்கி எடுக்க வேண்டிய பொறுப்பு உம்முடையது என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அந்த பேதுருக்கு இருந்தது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் எனக்கும் உங்களுக்கும் இந்த பேதுருக்குள்ள இருந்த இந்த அசைக்க முடியாத இந்த விசுவாசம் இருப்பார். வார்த்தையில நடந்தால், அவருடைய அழைப்புல நடந்தால், நீங்க ஒரு நாளும் மூழ்கி போவது கிடையாது. வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவனை மூழ்க விட்டார ஆண்டவர்? இல்லவே இல்லை. அவனை உடனே கைய பிடிச்சு அவனை தூக்கி எடுக்கிறார். எனக்கு பிரியமானது என்னுடைய ஜனமே, இன்னொரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். என்னன்னா, நல்ல கவனிங்க, வசனத்தை அந்த பகுதியில நீங்க வாசிக்கும் பொழுது, இதுவரை நடந்த குந்தி நடந்த இந்த பேதுரு, விழுந்து நடந்த பேதுரு, அதுக்கு பிறகு சீராக நடந்தான். அந்த வசனத்தை பாருங்க. அந்த பேதுருவை ஆண்டவர் தூக்கி விட்டுட்டாரா, இவங்க மறுபடியும் போட்டுக்கு போகணும். இதே காற்று வீசி கொண்டுதான் இருக்கிறது, இதே அலைகள் அடித்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அவங்க சீராக நடந்தாங்க. இதே அலையை கண்டு பயந்த இந்த பேதுரு தூக்கி எடுத்ததுக்கு பிறகு அவன் அந்த அலைகளையோ காற்றையோ கண்டு பயப்படவில்லை. வசனம் சொல்லுகிறது, அதுக்கு பிறகு அவன் சீராக நடந்தான். தேவன் உங்களை தூக்கி எடுத்துட்டா நீங்க சீராக நடப்பீங்க, சரியாக நடப்பீங்க, செம்மையாக நடப்பீங்க, குந்தி நடக்க மாட்டீங்க, நீங்க ஒரு இடத்துல தேங்கி நிக்க மாட்டீங்க, எதுலையும் நீங்க விழுந்து போக மாட்டீங்க. தேவன் உங்களை தூக்கி எடுத்துட்டா அதே அலையை நீங்க மிதிச்சு நடப்பீங்க,
அதே காற்றை நீங்க பார்த்து நடப்பீங்க, அதே கடல் அலைகளை நீங்க பார்த்து நடப்பீங்க. வசனம் சொல்லுகிறது, அந்த பேதுரு அதே முதல்ல வரும் பொழுது பாருங்க, அவன் பயந்து நடுங்கி கடல்ல மூழ்கி போகிற ஒரு சம்பவத்தை நீங்க பார்க்க முடியும். ஆனா அதே பேதுரு திரும்பி அதே போட்டுக்கு போகிற பொழுது அதே கடலை தான் பார்க்கிறான், அதே அலையை தான் பார்க்கிறான், அதே மனுஷர்களை தான் பார்க்கிறான். ஆனால் பேதுரு மூழ்கி போகவில்லை. நீங்க அழைப்பிலே நடந்தால், ஆண்டவருடைய வார்த்தையிலே நடந்தால், ஒரு நாளும் நீங்க மூழ்கி போக மாட்டீர்கள். மூன்றாவதாக இன்னொரு குறிப்பை நான் சொல்லி முடிக்கிறேன். நல்லா வசனத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, இது வரையில ஒரு மனுஷனுடைய துணிச்சலான செயல் அநேகரை இயேசுவின் அண்டை கொண்டு வந்து செய்யும். சின்ன சின்ன நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன துணிச்சலான செயல், ஆண்டவருக்காக செய்கிற சின்ன சின்ன துணிச்சலான செயல் அநேகரை ஆண்டவர் பக்கமாக ஈர்த்து விடும். வசனத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது 33வது வசனம், மத்தேயு 14:33. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இப்போ இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் ஆவேசம் கத்தினவர்கள், பேதுருவை போகாதன்னு சொல்லி கத்தினவர்கள் இப்போ ஆண்டோட பாதத்துல விழுந்து அவரை பணிந்து கொண்டார். பேதுருவே, நீ சரியான இடத்துக்கு தான் போயிருக்கிற, சரியான ஆளை தான் நீ பிடிச்சிருக்கிறார், நாங்களும் உனக்கு பின்னால வா, நாங்களும் அந்த ஆண்டவரை பணிஞ்சு கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவன் ஒரு மனுஷனுடைய அந்த துணிச்சலான செயல், ஆண்டவருக்காக இன்றைக்கு நம்ம பயந்து இருக்கிறோம். கடல்ல இறங்குறதா, மூழ்கிடுவோமா, மனுஷர்கள் சொல்றாங்க நீங்க மூழ்கிடுவீங்க, அழிந்து போயிடுவீங்க, தண்ணி இழுத்துட்டு போயிடும், அப்படிலாம் பயந்து நாம என்ன செய்யறோம்? போட்டுலயே இருப்போம். நல்லா கவனிங்க. போட்டுக்குள்ளேயே நாம இருப்போம் இருந்தா தேவன் நம்ம எடுத்து பயன்படுத்த முடியாது. போட்டை விட்டு வெளியே இறங்கி வாங்க. நீங்க ஒரு போட்டுல இருக்கிறீங்கன்னு நினைச்சு கொள்ளுங்க. அதை விட்டு வெளியே இறங்கி வாங்க. போட்டை விட்டு வெளியே இறங்கி வந்தா தேவன் உங்களை கொண்டு தேசத்துல பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, தேவன் தூக்கி எடுத்து உங்களை பயன்படுத்துகிற தேவன். ஆகவே இந்த நல்ல நாளிலே நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் என்றால், தூக்கி எடுத்து நம்மை பயன்படுத்துகிற ஒரு ஆண்டவர். எனக்கு கொஞ்சம் வசன டைம் இருக்கு, இன்னொரு குறிப்பு நான் சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, ஒளித்து வைத்து தேவன் நம்மை பயன்படுத்துகிற தேவன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்துல இப்படி நாம வாசிக்கிறோம். 3வது வசனத்துல பாருங்க, 1 ராஜாக்கள் 17:3 இப்படி வாசிக்கிறோம். ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்றார், நீ இவ்விடத்துல விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றன் அண்டையில் ஒளித்து கொண்டு இரு. தேவன் நம்மளை கொண்டு போய் ஒளித்து வைத்தா யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆகாபுனுடைய முழு இராணுவமும் எலியாவை தேடுறாங்க, கண்டுபிடிக்கவே முடியல. தேவன் உங்களை ஒளித்து வைத்தார், யாராலும் கண்டுபிடிக்க. கொள்ளை நோய்கள் உங்களை கண்டுபிடிக்க முடியும், வாதைகள் உங்களை கண்டுபிடிக்க, தீங்கு உங்களை கண்டுபிடிக்க, சினம் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. தேவன் அவர் தம்முடைய கூடார மறைவில் உங்களை ஒளித்து வைத்தார், யாராலும் கண்டுபிடிக்க முடியும். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்கள், அதே நேரத்துல தேவன் உங்களை உயர்த்தி வைத்தால் யாராலும் அதை மறைக்கவே முடியாது. எந்த மனுஷனாலும் உங்களோட உயர்வை மூடி மறைக்க முடியாது. தேவன் மலை மேல இருக்கிற ஒரு பட்டணம் போல தேவன் உங்களை உயர்த்தி வைப்பார். எலியாவை பாருங்க, 17வது அதிகாரத்துல சொல்றார் ஒளிந்திருன்னு சொல்லுகிறார். 18வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கர்மேல் பர்வதத்துக்கு மேல எலியாவை கொண்டு போய் வைக்கிறார். எல்லாரும் காணக்கூடிய அளவுக்கு எலியாவை தேவன் உயர்த்தி வைக்கிறார். முழு ஆகாபும் பார்க்கக்கூடிய அளவுக்கு தேவன் எலியாவை கர்மேல் பர்வதத்துல உயர்த்தி வைக்கிறார். ஒளித்து வைத்து உயர்த்துகிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எந்த கொள்ளை நோய் தேசத்தை மூடிக்கொள்ளலாம், துடித்துக் கொள்ளலாம், ஆனால் தேவன் உங்களை ஒளித்து வைத்திருப்பார். எந்த வாதைகளும் உங்களை மூடிக்கொள்ளலாம், தேவன் உங்களை ஒளித்து வைத்திருப்பார். காரிருள் காரிகள் இந்த தேசத்தை மூடலாம்,
ஆனால் தேவன் உங்களை ஒழித்து வைத்திருப்பார். எந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் தேவன் உங்களை ஒழித்து வைத்து உயர்த்துகிற நல்ல தேவன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகளுக்காக நான் பாரப்பட்டு ஜெபிக்கிறேன் அப்பா. எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே விடுதலை இல்லைன்னு நினைக்கிறாங்களோ, ஆண்டவரே அந்த இடத்துல அவளை விடுதலை ஆக்கி அவளை தூக்கி எடுக்கும்படி நாம ஜெபிக்கிறோம். பாவ சேற்றுல இருந்து, ஊழையான சேற்றுல இருந்து ஒரு பிள்ளைகளை தூக்கி எடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தூக்கி எடுத்து உயர்த்துகிற தேவன். ஒரு பேதுருவை தூக்கி எடுத்து ஆண்டவரே தேசத்துல அதிகமாய் பயன்படுத்தினது போல, வல்லமையாய் பயன்படுத்தினது போல, ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை நீர் தூக்கி எடுத்து பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதியும். ஒரு சமூகத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். இயேசு என்னும் வல்லமுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் என்ற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் சாமுவேல் ராஜ். இன்றைய நாளிலே ஆராதிக்கும் தேவன் எப்படிப்பட்டவர் என்ற தலைப்பிலே சங்கீதம் 40:2-3 பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி விடுகிற தேவன், தூக்கி எடுத்து உயர்த்துகிற தேவன். ஆதியாகமம் 37 யோசேப்பை தூக்கி எடுத்தார், கண்மணியின் மேல் உயர்த்துகிற தேவன். அது மட்டுமல்ல, இந்த மத்தேயு 14:36 அற்ப விசுவாசி ஏன் பயப்படுறான்னு கடலில் இருந்த சம்பவம். நீங்க சொன்னீங்க சீசர்கள் போகாதேடா, அது யார் கூப்பிடுறா தெரியல, நடுக்கடல்ல நிக்கிற, விழுந்தா தாழ்ந்து போக சீசர்கள் சொன்னீங்க. அப்படி சம்பவம் இருக்கலாம். ஆனால் பேதுரு அவர்ந்து சத்தத்தை கேட்கல, ஆண்டோட சத்தத்தை கேட்டான். நல்ல ஒரு வெளிப்பாடு கொடுத்துருக்கு. சீசர்கள் சொன்னது அது ஒரு வெளிப்பாடு தான். போனான். பேதுரை பற்றி சொன்னீங்க. உண்மையில் அவன் ஒரு கத்தர் என்னென்ன செய்தாரோ அதை எப்போ தானம் செய்ய வேணும்னு ஒரு வாங்கியோல்ல அவன். அருமையான வசதி கொடுத்தீங்க. கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் அவர் விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமென், ஆமேன். இதுவரை நேரமும் ஆராதிக்கும் தேவன் எப்படிப்பட்டவர் என்ற தலைப்பிலே செய்து கொடுத்த பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பேட்டிகுலர் ஸ்ரீலங்கா. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ஞானப்பிரசாதத்தை அழைக்க போகிறோம். அதற்கு பின்பு பாஸ்டர் ஆண்டன் தாஸ் அழைக்க போகிறோம். பிரஸ் பாஸ்டர் ஆண்டன் தாஸ் அவர்களே.